2025 ஓகே. இண்டிபெண்டன்ட் டேல நம்ம நாட்டுல ஒரு விஷயம் இருக்கணும், ஒரு விஷயம் இருக்கக்கூடாது. இருக்கக்கூடாதுன்னா கலப்படம் ப்ரோ, கரப்ஷன், லஞ்சம், மக்களுக்கு கஷ்டம் கொடுக்குற மாதிரி இருக்கிற சில அரசியல் சூழ்நிலைகள் எல்லாமே இருக்கணும். இருக்கணும்னு நினைச்சா ஒரு முன்னேற்றம் இருக்கணும் ப்ரோ. ஒரு சாதி மதம் இல்லாத சமுதாயமா இருக்கணும். கல்வின்றது வந்து நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க ப்ரோ. சோ அதை வந்து அரசாங்கம் நல்லா கொடுத்துச்சுன்னா நாடு முன்னேறும். மருத்துவம், அரசு மருத்துவம் போறதுக்கே பயப்படுறாங்க நிறைய பேர். சோ அந்த நிலைமை மாறிச்சுன்னா கண்டிப்பா நல்லா இருக்கும். மக்களோட வரி பணம் கரெக்டா செலவாகணும் ப்ரோ. ஈக்குவாலிட்டி இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இப்போ நிறைய விஷயத்தால எல்லாருமே பிரிஞ்சு இருக்கிற மாதிரி என்னதான் நமக்கு வந்து பேசிக்கா ஒரு மனுஷனுக்கு வேண்டியது ஃப்ரீடம், அது வந்து எல்லாருக்குமே இருக்கு. ஏன்னா நீங்க சாப்பாடு, இருக்க இடம், தங்க, போட்டுக்க ட்ரெஸ் எல்லாமே கொடுத்து நீங்க ஜெயில போட்டீங்கன்னா அது அது வாழ்ற வாழ்க்கையை வேஸ்ட். அது என்னதான் இருந்தாலும் ஜெயில் ஆயிடும். ஆனா அது எதுவுமே இல்லாம நம்ம எப்படி நம்ம இந்த இடத்துல வந்து ஃப்ரீயா நம்ம நினைக்கிற விஷயத்த வெளியில பண்றோன்றது ஒண்ணு இருக்குல்ல, அது நமக்கு ஈஸியா கிடைச்சிருது. அதை மிஸ்யூஸ் பண்றதுனால வந்து இந்த ஈக்குவாலிட்டி இல்லாத மாதிரி. ஈக்குவாலிட்டி அப்படின்றது ரொம்பவே இருக்கும் அப்படின்ற மாதிரி நான் இருக்கக்கூடாதுன்னா நிறைய விஷயம் இருக்கு. ட்ரக்னா எல்லா இதுவுமே டாஸ்மாக்ல ஆரம்பிச்சு பர்சனலா நான் வந்து பாக்குற விஷயம் என்னன்னா, சின்ன சின்ன பசங்க வந்து அதுல அடிக்ட் ஆகி ரொம்ப மோசமான இதுல போயிட்டு இருக்கு நான் பாக்குறேன். ஒரு அண்ணா பேசிட்டு இருக்கும்போது ஒரு 10-15 வயசு இருக்கிற ஒரு 3 பசங்க, ஒரு டீனேஜ்ல இருக்கிற 3 பசங்க வந்து ஒரு இடத்துல என்ன சும்மா ரெசிடென்சியல் ஏரியால வந்து ட்ரக் வந்து யூஸ் பண்ணாங்கன்ற மாதிரி நான் இன்னைக்கு பேசிட்டு இருந்தேன். ஸோ அது கேட்கும்போது சின்ன வயசுல நம்மளாம் பிரம்மாண்டமா பார்த்த விஷயம் தப்பு அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் வந்து இன்னைக்கு எல்லா இடத்துலயும் ஈஸியா கிடைக்குது அப்படிங்கும் போது அது மனசுக்கு ரொம்ப நெருடலா இருக்கு. ஸ்டேர் அது ஆப்வியஸா கண்டிப்பா இருக்கக்கூடாதுன்ற மாதிரி என்னோட விருப்பம். எனக்கு தெரிஞ்சு கவர்மெண்ட் ஸ்கூல்ல நல்ல எஜுகேஷன் கொடுக்கணும்னு நான் நினைக்கிறேன். சூப்பர் ப்ரோ. ஏன்னா நீட் எழுதுறது, நீட் இருக்கலாம், இருக்கிறது நல்லது தான். ஆனால் வந்து அதுக்கான எஜுகேஷன் வந்து ப்ரைவேட்டும் தான் இருக்குது. அதை வந்து கவர்மெண்ட்டில் கொண்டு வந்தால் பெட்டராக இருக்கும்ன்றது என்னோட. இருக்கக்கூடாத ஒரு விஷயம் இருக்கக்கூடாதுன்னா அது பாசிபிள் இல்லை. இருந்தாலும் பரவாயில்ல, சொல்லுங்க. அதான் மது ஒழிப்பு தான். ஏன் ப்ரோ அது பாசிபிள் இல்லைன்னு நீங்க நினைக்கிறீங்க? அதை வச்சு தானே கவர்மெண்ட்டே நடக்குது. இன்கேஸ் கவர்மெண்ட் ஆட்சி மாறினா அது மாறுறதுக்கான சான்சஸ் இல்லை. சான்சஸ் கண்டிப்பா இல்லைன்னு இல்லை. நீங்க நினைக்கிறீங்க? கண்டிப்பாக இல்லை. அதை வந்து அவங்க ஒழிக்கணும்னு நினச்சாங்கன்னா இப்போ இருக்கும்போதே கள்ளச்சாராயம் இருக்குது, இன்னும் அது வந்து அதிகமாகிடும். இப்போ அதுக்கு மாத்து சொல்யூஷன்னா நீங்க எந்த சொல்லுவீங்க? பட் ஆனால் அதுக்கு சொல்யூஷனே கிடையாது. போதை, கற்பழிப்பு, திருட்டு, கொலை இதெல்லாம் இருக்கக்கூடாது. ஃப்ரீ எஜுகேஷன், கேன்சர்ன்ற மாதிரி நோய்க்கு வந்து ஃப்ரீ மெடிசன், அந்த மாதிரி இதெல்லாம் இருந்தா ரொம்ப நல்லா இருக்கும். இருக்கணும்னா ஃப்ரீ மெடிசன் இப்போ எடுத்துட்டு வராங்க. அது மாதிரி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்லாம் அது இன்னும் கொஞ்சம் நல்லா டெவலப் பண்ணாலும் நல்லா இருக்கும். வர ஒரு பேஷண்ட்டுக்கெல்லாம் கொஞ்சம் குயிக்கா ரெஸ்பான்ஸ் பண்ணணும். வெயிட்டிங் இல்லாம கொஞ்சம் நல்லா பாத்துக்கிட்டா ஓகே. வராங்க, ஒரு நாள் கழிச்சு வர சொல்றாங்க, அப்பாயின்மெண்ட் போட்டு இன்னொரு நாள் கழிச்சு வர சொல்றாங்க. சீக்கிரமா போனாங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும்னு பாக்குறேன். இருக்கக்கூடாது நீட்டு, அப்புறம் இந்த ட்ரக்ஸ் வெளில காட்டாம உள்ளுக்குள்ளேயே நிறைய ட்ரக்ஸ் எல்லாம் போயிட்டு இருக்கு. அது வெளில மக்களுக்கு தெரியல, அழிச்சா நல்லா இருக்கும்னு பாக்குறேன். பிரைவேட்ல இருக்கிறது எல்லாமே கவர்மெண்ட் எடுக்கும். தனியார் பள்ளிக்கூடங்கள் அது கவர்மெண்டே எடுத்து நடத்தினா கரெக்டா கொண்டு வரும். இப்ப நீ பிரைவேட்ல 8th 9th முடி படிக்க வை, 10th 12th அப்படின்னா கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சிருந்தா மட்டும்தான் கவர்மெண்ட் வேலைன்னு சொன்னா பல அதிகாரிகள் அவங்க குழந்தைகளை கவர்மெண்ட் ஸ்கூல்ல சேர்த்துவாங்க. நம்ம கவர்மெண்ட் ஸ்கூல் கொஞ்சம் முன்னுக்கு வரும். இருக்கக்கூடாது ஒயின் ஷாப். எதனால அது மட்டும் அது உடம்புக்கு ரொம்ப கெடுதல் ப்ரோ. தமிழ்நாட்டுக்கு வருமானமே சாராயினாலதான் கவர்மெண்ட் அதை கையில் பிடிச்சிட்டு இருக்குது. மாற்று வழி ஏதோ ஒன்று அவங்க சிந்திச்சு செயல்பட்டாங்கன்னா மக்களுக்கு அது யூஸ் ஆகும். கேரளா, ஆந்திரால எல்லாம் கல் கிடையாது, அது உடம்புக்கு நல்லது. ஆனா நம்ம சைட்ல மட்டும்தான் பாத்தீங்கன்னா ஒயின் ஷாப் வச்சு அதுல வருமானத்தை ஈட்டிக்கிறாங்க. நம்ம ஆளு நோய்வாய்ப்பட்டு இறக்குறாங்க. இப்போ இலவச மருத்துவம் தான். நம்ம ஒரு கூலி ஆள் போறோம்னு வச்சு, ஒரு நாள் அவன் சம்பளமே 500-400 தான் இருக்கும். ஒரு நாள் உடம்பு சரியில்லாம படுத்துனா அந்த 2 நாள் சம்பளம் 3 நாள் சம்பளம் ஒரே நாள் செலவு தான் இருக்கும். பிரைவேட் போனா சரி, கவர்மெண்ட் போனா அந்த உடம்பு சரியான மருந்து அவங்க கொடுக்குறது இல்லை. ஒரு பிரைவேட் ஹாஸ்பிட்டல் இருக்கிற மருந்து மெடிக்கல்னா நம்ம கவர்மெண்ட்ல இருக்க மாட்டேங்குது. அதை கொஞ்சம் அப்டேட் பண்ணிட்டு இப்போ இருக்கிற மெடிக்கல்ஸ் இன்னும் கொஞ்சம் ஃப்ரீயா தரணும்னா நல்லா இருக்கும். எக்ஸாம்ஸ் நிறுத்தி நம்ம நீட் எக்ஸாம், ஏன்னா நிறைய தற்கொலை பண்ணிக்கிறாங்க. மெடிசன் இருக்குல்ல, அது இன்சூரன்ஸ் அது வந்து ஃப்ரீ பண்ணும் எல்லாருக்கும். ஓகே. இருக்கக்கூடாது அப்படின்னா எந்த விஷயத்த சொல்லுங்க? இருக்கக்கூடாதுன்னா நீட் தேர்வு இருக்கக்கூடாது. 2000 கேஸ்ட் இருக்குன்னு நினைக்கிறேன்னா இருக்காதுன்னு. அது ஒருத்தரோட மைண்ட் செட் ப்ரோ. இப்போ கொஞ்சம் கொஞ்சமா வந்து மக்களுக்கு மைண்ட் செட் மாறிட்டு வருது. சாதி மதம் இதெல்லாம் இல்லாம எனக்கு அதெல்லாம் எதுவும் கிடையாது. நான் ஒரு ஏத்திஸ்டா இருக்கணும்னு அவசியம் இல்லை. அந்த ஒரு வேறுபாடு பார்க்காம எல்லாரையும் சமமா நினைச்சிட்டு சமுதாயம் மாறிச்சுன்னா கண்டிப்பா 2000 இல்லாம இருக்கும். அந்த நம்பிக்கை எனக்கு மோஸ்ட் ப்ராபப்ளி இருக்காது நினைக்கிறேன். ஏன்னா இன்னும் ஒரு இப்பவே ஆல்மோஸ்ட் சேஞ்ச் ஆரம்பிச்சிச்சு. ஒரு 20 வருஷம் 20 வருஷம் வரும்போது ஆப்வியஸா இருக்க வாய்ப்பு இருக்கக்கூடாது. இப்ப இருக்க யங்ஸ்டர்ஸ் வந்து அதை சப்போர்ட் பண்றாங்க. கண்டிப்பா இருக்காதுன்னு நினைக்கிறேன் மோஸ்ட்லி. ஏன்னா இப்பவே அதெல்லாம் இல்ல, கொஞ்சம் கொஞ்சமா எல்லாம் மக்கள் மாறிட்டு தான் வராங்க. அப்படின்னும் போது 2100ல எப்படி 90% இருக்காது. 90% இருக்காது. ஆமா, கண்டிப்பா நம்புறேன். இப்ப நாங்களாமே அதுக்கு வந்து தயாராகிறோம்.
இப்பயே. ஆல்மோஸ்ட் இப்போ யாருமே கேஸ்ட் பார்த்துல பழகிறது இல்லை. வரப்போற ஜென்ரேஷனும் மாறும் தவிர இப்ப அதை பெருசா எடுத்துக்க மாட்டாங்க. அது முன்னால இது மாதிரி பண்ணியிருந்தாங்க, ஊருக்குள்ள போனா இது மாதிரி என் ஊர் மக்கள் இங்க வரணும், அங்க போகணும், ஜாதி பார்த்து இது பண்ணியிருந்தாங்க. இப்ப யாருமே பெருசா அந்த மக்கள்லாம் இப்ப கேஸ்ட் பத்திலாம் பழகிறது இல்லை. இப்ப இருக்காதுதான் நினைக்கிறேன். ஆமா, ஜென்ரேஷன்லாம் மாறிடும். இப்போ இன்கேஸ் இருக்கக்கூடாதுன்னா எதை நோக்கி நம்ம நகரணும்? இருக்கக்கூடாதுன்னா ஐ மீன் நம்ம மனுஷனை ஒருத்தர் ஃபேஸ் பார்த்துட்டு ஒரு ஹாப்பி ஃபேஸை பார்த்து தான் எல்லாமே மூவ் ஆன் பண்ணிட்டு தான் போயிட்டு இருக்கோம். மற்றபடி நம்ம எல்லாம் ஏர்ன் பண்றதுக்கு தான் போராடிட்டு இருக்காங்க. இப்போ எல்லாருக்கும் காசை பார்த்து தான் ஓடிட்டு இருக்காங்க. அதனால அது பெருசா இல்லை. அது வந்ததுன்னா அது என்ன காசை எதிரில் காமிச்சாங்கன்னா அது பெருசா தெரியாது யாருக்குமே. எனக்கு தெரிஞ்சு கேஸ்ட் எல்லாம் வரப்போற ஜென்ரேஷனுக்கு பெருசா பார்க்க மாட்டாங்க. சிட்டி சைடுல பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் கேஸ்ட் பார்க்க மாட்டாங்க. கிராமத்து சைடுல பாத்தீங்கன்னா கேஸ்ட் அதிகமா பார்ப்பாங்க. முதல்ல கிராமத்து சைடுல மட்டும் ஜாதின்னு ஒண்ணு விழுந்துச்சுன்னா இது எல்லாமே கட் ஆயிரும் bro. அங்கதான் ஆரம்பிக்குது. இப்போ ஒரு பொண்ணு ஒரு பையன் வேற வேற ஜாதியை கல்யாணம் பண்ண வச்சுக்குவாங்க. இந்த காலகட்டத்தை அவங்க சம்மதிக்கிறாங்களா? 80% சம்மதிக்கிறேன். தாழ்த்தப்பட்ட பையன் இப்போ கேஸ்ட் பொண்ணு லவ் பண்ணா அப்படி சொன்னாங்கன்னா பையன் வீட்டுல ஒத்துப்பாங்க, பொண்ணு வீட்டுல ஒத்துக்க மாட்டாங்க. ஏன்னா கேஸ்ட் சில பேர் மாறி இருக்காங்கன்னு சொல்லலாம். ஆனா நம்ம பெத்தவங்க இருக்காங்களா, சில பேர் பாசமா சொல்லி வர்றாங்க, சேர்த்து ஜாதியை தான் பாக்குறாங்க. மாறலாம் இருக்கும். இருக்கும். எதனால இருக்குன்னு சொல்றீங்க? இந்த பிரச்சனை வந்து ஸ்டார்டிங்ல ஆரம்பிச்சிட்டு இருக்கு. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இது பெரிய இஷ்யூ ஆகும். பெரிய இஷ்யூ ஆகும். இது ஃபியூச்சர்ல இன்கேஸ் மறையும்னு நினைக்கிறீங்களா? மறையும். ஓகேண்ணா. நீங்க ஒரு பொலிட்டிஷியனுக்கு இண்டிபெண்டன்ட் விஷ் பண்ணணும்னா யாருக்கு விஷ் பண்ணுங்க? ஓகே, பொலிட்டிஷியன் மட்டும் இல்ல ப்ரோ, சுதந்திரத்துக்காக போராடி பல தியாகங்கள் செஞ்ச அனைத்து வீரர்களுக்கும் நான் வாழ்த்து சொல்றேன். பொலிட்டிஷியனுக்கு எனக்கு சரியா தெரியல. பட் நான் வந்து ஆப்வியஸா இப்போ இல்லாம இருக்காங்க. அதாவது இண்டிபெண்டன்ட் ஆகணும் அப்படின்னு போராடின எல்லாரும் வந்து இப்போ இல்லாம இருக்காங்க. அவங்க வந்து அவ்வளவு கஷ்டப்பட்டு வாங்கி கொடுத்த சுதந்திரத்தை வந்து நம்ம இவ்வளவு மிஸ்யூஸ் நிறைய பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நான் பண்ணணும்னு நினைச்சா அவங்களுக்காக கண்டிப்பா விஷ் பண்ணுவேன். கண்டிப்பா தளபதி விஜய் பண்ணேன். ஆனா எனக்கு தெரிஞ்சு இப்ப அவர் வந்தா நல்லா இருக்கும்னு எனக்கு தோணுது. இப்போ அவர் எதுவுமே பெருசா அனௌன்ஸ் பண்ணல. பட் இருந்தாலும் நீங்க பிலீவ் பண்றீங்க இல்லையா? ஸோ அது எதனால? ஒரு ட்ரஸ்ட் தான். ஜெயலலிதா அந்த அம்மா வந்து இரும்பு மனுஷின்ற மாதிரி இரும்பு மனுஷி தான் அவங்க. சூப்பர். ஒரு லேடியா இருந்து எல்லாரையும் வெல்ல நல்லா இது பண்ணிட்டு போனாங்க. நான் வந்து அவங்களுக்கு தான் விஷ் பண்ணுவேன். பாக்குறவங்களுக்கு ஏன் ப்ரோ எதுவும் பொலிட்டிஷியன்லாம் உங்களுக்கு பிடிக்காதா? நான் அந்த பக்கமே போக மாட்டேன். பொலிட்டிஷியன் பக்கமே போக மாட்டேன். அது பிடிக்காது. நம்ம உண்டு நம்ம வேலை உண்டுன்னு அப்படி பார்த்துட்டு நம்ம கூட இருக்கவங்களுக்கு யூஸ் பண்ணிட்டு அப்படி போயிடும். காமராஜர் bro. எதனால? ஒரு ஆட்சி இருந்தப்ப பாத்தீங்கன்னா அணைகள் நிறைய கட்டினது. இப்ப நம்ம சைடுல எடுத்துட்டீங்கன்னா சத்தியமங்கலத்துல இருந்து மேட்டுப்பாளையம் முடி மேல இருக்கும் இல்லையா, மேட்டுப்பாளையம் ஆரம்பிச்சு மேட்டூர் முடி ஒரு 20 சின்ன சின்ன அணைகள் 20 அடி 40 அடி. அது எல்லாமே பாத்தீங்கன்னா 150 200 அடி ஹைட் பண்ணலாம். வரவுகள் இருக்கு. ஒரே நைட்ல அதெல்லாம் நம்பி வெட்டிய ஆத்துல போய் ஆத்துல இருந்து கடலுக்கு போயிட்டு இருக்கு. அதுகளை ஹைட் பண்ணி தண்ணி சேமிச்சு வச்சா நீங்க கேரளாக்காரங்கிட்டயோ இல்ல கர்நாடகாரங்கிட்டயோ தண்ணிக்கு நம்ம கையேந்த தேவையில்லை. ஆனா அது எந்த கவர்மெண்ட்டும் செய்யறது இல்லை. நான் சீமான் தான் பண்ணுவேன். சீமானு பண்ணிருக்கேன். ஏன் அவரோட ஸ்பீச்சஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. பொலிட்டிஷியனாவும் பிடிக்கும். பொலிட்டிஷியனாவும் பிடிக்கும்? ஏன்னா நம்ம இப்போ தண்ணி வந்தப்போ ஹெல்ப்பும் பண்ணாரு. ஏன்னா எங்கேயும் சாப்பாடுலாம் நிறைய போட்டாங்க. இப்போ இது ரெண்டு எப்போ நான் கட்சின்னு ஒரு இதை பார்க்க ஆரம்பிச்சோன்னா அப்போ இந்த அவர் தான். காமராஜர் எதனால? அவர் காங்கிரஸ் நேர்மையா இருந்திருக்காரு. இது வரைக்கும் அவர் இன்னும் வாழ்ந்துட்டு இருக்காரு. நல்ல தலைவர்.